ஒரு சின்ன கிராமம் அது. இந்த சின்ன கிராமத்துல ஒரு ஏழ்மையான தாத்தா வாழ்ந்துட்டு வராரு. இவரோட தொழில் வந்து ஐஸ்கிரீம் விற்கிறது தான் அவரோட தொழிலே. இவருக்கு எது கிடைச்சாலுமே ஃபர்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு தான் அடுத்து வந்து இவரும் சாப்பிடுவாரு. தனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே சரி, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கிருஷ்ணர் முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப இஷ்டம். அந்த ஐஸ்கிரீமை கூட கடவுளுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்து நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு கடவுள் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. ஆனால் நம்ம பகவானோட லீலையை பார்த்தீங்களா? என்ன பண்ணுறாரு பாருங்க. கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் அழகான தோற்றத்தில் பின்னாடி இருந்து மறைஞ்சிக்கிட்டு நின்று அந்த தாத்தாவையே உத்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக குறும்புத்தனமான புன்னகையோட பின்னாடி இருந்து தாத்தாவை கூப்பிடுறாரு. தாத்தா வந்து திரும்பி பார்க்கும்போது யார் இவர் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. இந்த ஐஸ்கிரீமை எனக்கு கொடுக்குறீங்களா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு. அந்த தாத்தாவும் கிருஷ்ணரோட பக்தியில் மூழ்கி இருந்ததால் சின்ன ஜிறுவன் தான் கிருஷ்ணர்னு நினச்சிக்கிட்டு கொடுக்குறாரு. அந்த குறும்புத்தனமான சிரிப்பையும் அவர் செய்யற செயல்களையும் பார்த்துட்டு அந்த தாத்தாவுக்கு ஒரே வியப்பாக இருக்குது. அவர் சாப்பிட்றத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சாப்பிட்டு முடிச்சதுமே அந்த சிறுவர் வந்து அந்த இடத்துல இருந்து மறைஞ்சி போயிடுறாரு. அந்த தாத்தாவுக்கு ஒரே வியப்பாக போயிருச்சு. இந்த சிறுவன் எங்கே போயிட்டாரு, யார் இவர் அப்படின்ட்டு ஒரே வியப்பாக இருக்குது. மறைஞ்ச அந்த ஒளியிலிருந்தே நம்ம கிருஷ்ணர் பகவான் வந்து காட்சி அளிக்கிறாரு. பார்த்த உடனே அந்த தாத்தாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு புன்னகை. பகவான் கிருஷ்ணரை பார்த்ததுமே கையெடுத்து வணங்கி அவரை கும்பிடுறாரு. இந்த ஏழை குடிசையை தேடி வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு. அதுவும் குழந்தை ரூபத்தில் வந்து எங்கூட விளையாண்டுக்கிட்டே நான் கொடுத்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு மறைஞ்சு போயிட்டு இப்போ திடீர்னு வந்து நின்னது எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு கிருஷ்ணரை பார்த்து அந்த தாத்தா சொல்கிறாரு. கிருஷ்ணர் பக்தியிலேயே மூழ்கி இருந்த அந்த ஏழை தாத்தாவுக்கு காட்சி அளிச்சிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. தவமா தவமிருந்து காத்திருந்த எனக்கு சிறுவன் ரூபத்தில் வந்து எனக்கு காட்சியளிச்சிட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு மனமுருகி கிருஷ்ணர் முன்னாடி உட்காந்து அந்த தாத்தா வேண்டிக்கிறாரு. ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை நம்ம நமக்குள்ளே தான் உணர்ந்துக்கிறோமே தவிர அந்த கடவுள் முன்னாடி நம்ம எல்லாருமே ஒன்று தாங்க. மனசார அந்த கடவுளை நினச்சி வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து நம்ம முன்னாடி நின்று காட்சியளிப்பார். பகவான் கிருஷ்ணரோட லீலைகள் வந்து எவ்வளவு அற்புதமாக இருந்துச்சுன்னு இந்த கதை மூலமாக நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக மனமுருகி நாம் பகவான் கிருஷ்ணரை வேண்டிக்கிட்டா நம்ம எல்லாருக்குமே நல்லதையே செய்வார். நன்றி, வணக்கம்.